நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இந்த கிஃப்ட் எல்லாம் யாருக்காக வாங்கினேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? சொல்லுக்கா, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்? நான் உன் தம்பி தானே, நான் மட்டும் எல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீ மட்டும் ஏன்க்கா என்கிட்ட சொல்ல மாட்டேன்? சொல்லுக்கா, இதெல்லாம் யாருக்காக? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் எனக்காக தானே. போன ராக்கிக்கு எனக்கு எதுவுமே கிஃப்ட் கொடுக்கல, அதனால தானே இதெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கிட்டு வந்திருக்க. தேங்க்யூக்கா. ஹே, இங்க இருந்து கிளம்பு. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? நான் யாருக்கும் கடன் பட்டவே இல்ல. முடிஞ்சது முடிச்சு போனதா, சரியா? அதுவும் நீ ஒண்ணு முக்கியமான ஆளெல்லாம் கிடையாது எல்லா கிஃப்டையும் சேர்த்து இன்னைக்கு கொடுக்கறதுக்கு. முதல்ல நீ உன் வேலையை பாரு. உன் கண்ணுக்கு நான் எப்பவும் உதவாக்கார தானே. வாழ்க்கை பூரா என்ன உன்னோட வேலைக்காரனாவே வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு இதை விட்டா வேற எதுவும் செய்ய தெரியாது பாரு. நீ வேற எதுக்குதான் லைக்கு? இது எதுக்கு? சத்தம் போடுத, சும்மா இரு. விஷயம் தெரிஞ்சிருச்சுல, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சொல்ல மாட்டேன், எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உன் வாயை மூடன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. இத புடி. மழையே நின்றுச்சு. இந்த விஸ்வா இன்னும் காணுமே. வேணும்னா நம்ம ஒன்று செய்யலாம். நாம நம்மளோட வண்டி கிட்ட போயிடலாம். அம்மா பேச்சியம்மன் தாயே எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவேன்? உன் போனை அட்டெண்ட் பண்றதுக்காகவே 5 முறை வண்டியை வழியிலே நிப்பாட்டிட்டேன். உனக்கு வேற வேலை இல்ல? இதை விட முக்கியமான வேலை எதுவுமே இல்ல. நீ எப்பவுமே இப்படிதான் பொறுப்பே இல்லாம நடந்துப்பியா? சரி, உடனே போய் அவங்க எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு போய் பாரு. என்ன நீ போக விட்டா தானே நான் அங்க போக முடியும்? இப்படியே நீ பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்படி அங்க போறது? இப்ப அது நான் கிளம்பலாமா? அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா உன் மேலயும் உன் குடும்பத்து மேலயும் கேஸ் போட்டு ஆயுசு பூரா வெளியவே வர முடியாம பண்ணிடுவேன். சீக்கிரம் போய் எங்க இருக்காங்கன்னு பாரு. எந்த காட்டுல மாட்டிட்டு இருக்காங்களோ. அந்த காட்டுல எதுவும் ஜந்துலாம் இருக்காதே. அங்க எந்த ஜந்துவும் இருக்காது. ஆனா ஒரே ஒரு காட்டு பூனை தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நீதான். முதல்ல போன வை. Oh God, அவங்க டென்ஷனை விட இவ டார்ச்சர் தாங்க முடியல. ஹாய், நான் டிரைவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவன் மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துருவான். நாம அந்த வண்டியில போலாம். ஏய் நில்லுப்பா, அப்படி என்ன அவசரம்? என்ன விஷயம்னு சொல்லிட்டு தான் போயேன். அப்புறம் சொல்றேன். போலாமா? எடு. ஒரு நிமிஷம் விஸ்வா, வண்டியை நிறுத்து. ஏன்? என்னோட போன் அங்க விட்டேன். விடுப்பா, அது பழைய மாடல் தானே, தொலையட்டும். நான் உனக்கு புது போனே வாங்கி தரேன். விஸ்வா, அதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு. வண்டியை திருப்பு. பழைய மாடல் தானே, விடுனா. சும்மா இரு, நான் வந்துடுறேன். சரிங்க, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.
ஏமா மாலதி, செக்கு மாடு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்க? அப்படி என்ன உனக்கு யோசனை? என்ன விஷயம்? பாட்டி அது வந்து அக்கா. அக்காவா? அக்கா நல்லா தானே இருக்கா? உண்மையே சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? பாட்டி, அக்காவோட ஞாபகமாவே இருந்ததால அவளுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். மாலதி, எங்ககிட்ட நீ எதுவும் மறைக்கலல? சித்தப்பா, நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன்? நான் எதுவும் மறைக்கல. அப்படியே மறைச்சாலும் நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா? நான் ஃபோன் பண்றத பத்தி தான் யோசிக்கிறேன். இத பாரு மாலதி, ஜீவிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவ மாமியார் வீட்ல இருக்கா. இனிமே அவங்க குடும்பத்தோட தானே இருப்பா. சும்மா சும்மா ஃபோன் பண்ண முடியுமா? அந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? புரியுதா? புரியுது. இந்த மாலதி எப்ப புரிஞ்சு நடந்துக்க போறாளோ தெரியல. சீக்கிரம் புரிஞ்சுக்குவாமா. போக போக கண்டிப்பா புரிஞ்சுப்பா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அனி, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன்ல. When Vishwa is here, not to fear. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்வா, இந்த சத்தம் எங்க இருந்து வந்தது? அண்ணே, நீங்க எங்க இருங்க, நான் வர வரைக்கும் வெளியில வராதீங்க. ஏய், அண்ணா, அண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல, அந்த சஞ்சயோட ஆளுங்க. என்ன? சஞ்சயோட ஆள் அங்க வந்தான்? அண்ணா, இது கண்டிப்பா அவனோட மொபைலா தான் இருக்கணும். விஷ்வா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். ஜீவிதாங்க அவங்க வண்டியில இருக்காங்க. அண்ணா, ஐ கான்ட் பிலீவ் திஸ். அவங்க இந்த அளவுக்கு உன்னை ஃபாலோ பண்றாங்களா? ஜீவிதாவுக்கு தெரிய வேண்டாம். என்னங்க? அண்ணி, நான் உங்களை கார்ல தானே இருக்க சொன்னேன். எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க 2 பேரும் ரொம்ப நேரம் வரவே இல்லையா? அதான் நான் பயந்துட்டேன். வேணே உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு ஒன்றும் ஆகல. அப்புறம் அந்த ஃபயரிங் சவுண்ட்? அண்ணி, அது ஆக்சுவலி என்னன்னா, இது ஃபாரஸ்ட் ஏரியா இல்ல, அதனால சில பேர் ஹண்டிங்க்கு வருவாங்க. கவர்மெண்ட் என்னதான் தடுத்தாலும் சில பேர் அதை கேட்காம காட்டு மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் இவனை சுட்டிருக்கான். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, அது அந்த மாதிரி கூட யாராவது சுட்டிருக்கலாம்ல. எனவே நம்ம கிளம்பலாம், சரியா? போலாம் போலாம்.
சொல்லு. விஸ்வா, அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களா? இன்னும் இல்ல, கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க 2 பேரும் சேஃபா தான் இருக்காங்க. அப்புறம் நீ போனை வச்சுட்டேன்னா நான் வண்டி ஓட்டுவேன். என்ன சொல்ற, வைக்கிறியா? சரி சரி, ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்காத, நான் போனை வச்சிடுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ கடவுளே, அக்காவையும் மாமாவையும் நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. இதே மாதிரி அவங்கள வாழ்க்கை பூரா காப்பாத்துங்க. என்ன, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. அக்கா அக்கா அக்கா, எனக்கு உன் பிளானை பத்தி சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு. பிளான் என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீங்க வெயிட் பண்ணு. எதுக்குக்கா? வாவ், கார்டு சூப்பரா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். என் அக்கா அழகா இருக்கும்போது அவளுக்கு கொடுக்கிற கார்டு அழகா இருக்க கூடாதா? ஆனா தாமு, கார்டு என்னமோ வாங்கிட்டேன். ஆனா இதுல என்ன எழுதுனா அக்கா சந்தோஷப்படுவான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஐடியா. என் ஜீனியஸ் மைண்டுக்குள்ள என்ன ஐடியா வந்திருக்கு நீயே பார்க்க போற. இப்பதான் என் மாஸ்டர் பீஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப கேளு. டியர் ஜீவிதாக்கா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப அழகான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த. அதனால நான் விஷ் பண்றது என்னன்னா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லாம 7 ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு அக்காவா இருக்கணும். இல்லன்னா நான் அடுத்த ஜென்மத்துல பிறக்கிறதுக்கான அர்த்தமே இருக்காது. நீ இல்லாம இந்த உலகத்துல நான் வாழவே விரும்பல. ஏன் வாழணும்? ஏன்னா தெய்வம் தந்த என் அக்கா நீ. உனக்கு many many happy returns of the day. இப்படிக்கு பெரிய பாட்டி, பாட்டி, சித்தப்பா, சித்தி, தாமு and last but not the least மாலதி. சூப்பரா இருக்கு. ஆனா தாமு, இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? கார்டு என்னமோ ரெடி பண்ணிட்டேன். ஆனா இது எப்படி அவகிட்ட சேர்க்கறதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம், நான் யோசிக்கிறேன். அக்கா, இது ரொம்ப ஈஸி. காக்கா இருக்கே, காக்கா காலை கட்டி விட்டு பறக்க விட்டுரு. அது கொண்டு போய் அக்கா கிட்ட சேர்த்துரும். தமு, நீ சொன்ன ஜோக்கு அப்படியே உன் மூஞ்சி மாதிரியே இருக்குடா. கேவலமா இருக்கு. உன் மொகர மாதிரி உன் ஐடியாவும். அப்போ புறா? டேய், வெறுப்பேத்தாத. இன்னைக்கு அண்ணன் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கான். எனக்கு என்னமோ செக்யூரிட்டி இல்லாம அவனை வெளியில அனுப்பக்கூடாதுன்னு தோணுது. அண்ணா, இதான் அந்த காட்டுல கிடைச்ச மொபைல். அண்ணா, நீ அந்த சஞ்சய் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு எனக்கு தோணுது. அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அதை பற்றி நீ கவலைப்படாத விஷ்வா. இந்த மாதிரி கிரிமினல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். இப்போ விஷயமே தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. இங்கே பாரு விஷ்வா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத.
இல்லைண்ணா, இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காத. அவன் நீ பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். கவனிக்கிட்டோம். என்னோட தொழிலில் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வர்றது சகஜம்தான். இதுக்கெல்லாம் பயந்தா சரியா வருமா? நீ இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கல. நான் சொல்றத கேளு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேண்டாம் விஷ்வா, இங்க பார், இந்த பிரச்சனையை தேவையில்லாம ஊதி பெருசு பண்ணாத. இதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் டென்ஷன். இதை பத்தி நாமளே பெருசா எடுத்துக்கிட்டா ஜீவிதாவோட நிலைமையை யோசிச்சுப்பார். ஆனா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ உனக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் அங்க வராம உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? வீட்டுல இருக்கவங்களோட நிலைமை, அண்ணியோட நிலைமை என்னன்னு யோசிச்சியா? இந்த விஷயத்தை நீ சீரியஸா எடுத்தே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தான். அவனை யார பத்தி பேசுற விஸ்வா? ரெண்டு பேரும் யார பத்தி பேசுறீங்க? ஆக்சுவலி அண்ணி, நாங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல பாம் வச்சதா நியூஸ்ல பார்த்தேன். பாம் எடுத்துட்டாங்க, ஆனா வச்சவனை பிடிக்கல. அதான் நீ அந்த பாம் வச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அவனை பத்தி தானே பேசிட்டு இருந்தான் இல்ல? அது ஐ எம் ஸோ சாரி. அது விஷயம் என்னன்னா, நாங்கள் பேசிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல. நாம போலாம். அண்ணி, நீங்க கிளம்புங்க. இல்லன்னா நான் விடியற வரைக்கும் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பேன். அண்ணா, நீங்க கிளம்பு. இல்லனா அன்னைக்கு டவுட் வந்துடும். யா, குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பர்த்டே. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நீ என் கூடவே இருந்திருக்கலாம். தெரியுமா, எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல கிளாஸ் டீச்சர் என் பர்த்டே எப்போன்னு கேட்டா, என் பர்த்டேவை சொல்றதுக்கு பதிலா மறந்து போய் உன்னோட பர்த்டேவை சொல்லிடுவேன். ஏன்னா என் பர்த்டே எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. ஏக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஏன் வேற வேற நாள்ல பிறந்தோம்? ரெண்டு பேரும் ஒரே நாள்ல பிறந்திருந்தா சேர்ந்து கொண்டாடலாம்ல? அக்கா, I miss you.